Realme அவங்களோட பட்ஜெட் சீரிஸில் இப்போ Realme 14X அப்படிங்கிற புது ஸ்மார்ட் ஃபோன் இன்றைக்கி இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இதை பற்றி என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிம்பிளாக இருக்குது அண்ட் 3 கலர் வேரியண்ட் ஆப்ஷன்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஒன்று பிளாக் அண்ட் கோல்டு அண்ட் ரெட் கலரில் அவைலபிளாக இருக்குது. இந்த டிசைன் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 14X பொறுத்த வரைக்கும் 6.67 இன்ச்சஸ்க்கான IPS LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு HD+, அட்லீஸ்ட் ஃபுல் HD+ கொடுத்துருக்கலாம். அடிஷ்னலாக இந்த டிஸ்பிளேக்கு 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் இருக்குது. கூடவே பீக் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 625 nits வரைக்கும் போகும்னு Realme கிளைம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸர் பொறுத்தவரை இங்கே மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 6300 SoC தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 8 and 12 GB RAM ஆப்ஷனும் 120 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். பெரிய லெவல் கேமிங்ஸ்லாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. கேஷுவல் கேமிங்ஸ்க்கு இந்த ப்ராசஸர் ஓகே தான். கேமராஸ் பொறுத்தவரை 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி ஷூட்டர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு OmniVisionோட OV50D பிரைமரி சென்சர் அண்ட் செகண்டரி சென்சர் என்ன சென்சர் அப்படின்னு பெருசாக மென்ஷன் பண்ணல. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பொறுத்தவரைக்கும் 8 மெகாபிக்சல். இந்த 14Xக்கு ஹை-ரெஸ் ஆடியோ சப்போர்ட் இருக்குது அண்ட் கூடவே வெட் டச் ஆப்ஷன்ஸும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இந்த பட்ஜெட்டில் வெட் டச் கொடுக்குறது ஒரு நல்ல விஷயந்தான். நெக்ஸ்ட் பேட்டரி பொறுத்தவரை இங்கே 6000 mAhக்கான பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி. ஸோ HD+ ரெசல்யூஷன் அப்படிங்கும்போது இன்னுமே பெட்டரான பேட்டரி லைஃப் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் கூடவே இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 45 வாட்ஸ்க்கான வயர்டு சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபோனோட யூனிக் பாயிண்ட்டே என்ன அப்படின்னா இங்கே IP68 and 69 டஸ்ட் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் சப்போர்ட் இருக்குது. இந்த பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு IP ரேட்டிங் கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயந்தான். இந்த ஃபோன் தான் இப்போதைக்கு சீப்பஸ்ட் ஃபோன் IP68 and 69 டஸ்ட் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் ரெசிஸ்டண்ட்டோட வர்றது. 14Xக்கு மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேஷனும் இருக்குது. இதனால் ஃபோன் ஓரளவுக்கு டியூரபிளாக தான் உங்களுக்கு இருக்க போகுது. அண்ட் டைமென்ஷன்ஸ் பொறுத்தவரை உங்களுக்கு 7.94 mm திக்னஸும் 197 grams வெயிட்டும் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ரைஸிங் பொறுத்தவரை எங்கள் பேஸ் வேரியண்ட் 6/128GB 14,999க்கும் 8/128GB 15,999க்கும் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா உங்களோட யூஸ் கேஸ் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போகுது. இல்லை பேசிக்காக தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா தாராளம் இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். பட் HD+ ரெசல்யூஷன் இருக்குது. அதையும் நீங்கள் 1-2 டைம் கன்சிடர் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு HD+ஆக இருந்தாலும் ஓகே, எனக்கு IP68 and 69 வேணும் அண்ட் ரகடான ஃபோன் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த ஃபோன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் realme.com வாங்கிக்கலாம், ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கிக்க முடியும் அண்ட் ஈவன் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் கூட உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஃபோனை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.